அனைத்து ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல். அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. 5000 4000 ப்ளஸ் ஒரு 1000 பேராசிரியர்களை நியமிக்கப்படுவதாக சொல்லி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் டெட்டு டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும். அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரவ உதவி பேராசிரியர்களுக்கு அஇஅதிமுக ஆட்சியில் 5000 ரூபாய் தான் ஊதியமாக வழங்கப்பட்டது. அடுத்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடன் 1.5 ஆண்டு காலத்திலேயே இந்த 5000 ரூபாயை 10,000 ரூபாயாக நாங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க ஊதியத்தை உயர்த்தி தர சொல்லியிருக்காங்க. அது முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கோம். அதன்படி அடுத்தது முதல்வரின் ஆலோசனைப்படி அதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் திரும்பவும் கௌரவ பேராசிரியர்களை நியமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎன் செட் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. இந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே மார்ச் மாத இறுதியில் 1000 கெஸ்ட் லெக்சர் 1000 உதவி பேராசிரியரை நாங்கள் நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 4000 நிரந்தர பேராசிரியர் ஜூன் மாதத்தில் நாங்கள் நியமிப்போம். அதற்கான வினாத்தாள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1000 கௌரவ பேராசிரியர்களை மார்ச் மாத இறுதியில் நியமிக்கிறதாகவும், அடுத்தது 4000 நிரந்தர பேராசிரியர் ஜூன் மாதத்தில் நியமிக்க போகிறதாகவும், அதற்கான தேர்விற்கான வினாத்தாள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விரைவில் அதற்கான ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக உங்களை சேரும்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. உண்மையாலுமே இது ஒரு நல்ல செய்தி தான். ஏன்னா அடுத்து டிஆர்பியில் நம்ம ஒரு தேர்விற்கான அடுத்த தேர்வு என்ன அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கேற்றவாறு ஒவ்வொரு தகவலாக வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கண்டிப்பாக விரைவில் நோட்டிஃபிகேஷன் வெளியே வரும். ஆனுவல் பிளானர் வெளியே வரும். நம்ம எதிர்பார்த்த டெட்டு பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும் அப்படின்றது நம்ம உறுதியாக இருக்கலாம். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.